அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் பணிவான காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அருணகிரிநாதரின் திருப்புகள் பலபடியாக இருக்கின்றன. 6 படை வீடுகள், பொது பாடல்கள், இப்படி ஏனைய தலங்கள் அப்படி இருக்கின்றன. ஒவ்வொரு தலமாக நாம் சென்று பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று நாம் திருத்தணிக்கு செல்லப் போகிறோம். திருத்தணியில் கவடுற்ற சித்தர் என்று தொடங்கும் பாடல். வழக்கம் போல அதை வரி வடிவில் கண்டு கழித்து அதன் பிறகு இசை வடிவம், பிறகு உரையை காணலாம். கவடுற்ற சித்தர் சற்சமய பிரமத்தர் நற்கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாக கருதி பெயர் குறித்து உருவர்க்கமிட்டு இடர் கருவில் புகுப்பகுத்து உழல்வானேன் சவடிக்கு இலச்சினைக்கு இருகை சடிக்கும் மிக்க சரப்படிக்கு என பொருள் தேடி சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்கும் நின் சரண பிரசித்தி சற்று உணராரோ குவடு எட்டும் அட்டு நெட்டு உபரி கணத்தினை குமுற கலக்கி விக்ரமசூரன் குடலை புயத்திலிட்டு உடலை தரித்து உறுத்து உதிரத்தினில் குளித்து எழும் வேளா சுவடுற்ற அற்புத கவலை புனத்தினில் துவலை சிமிழ்த்து நிற்பவள் நாண தொழுதெத்தும் முத்த பொற்புரிசை செருத்தணி சுருதி தமிழ்கவி பெருமாளே என நேயர்களே, வரிவடிவில் கண்டு கழித்து விட்டீர்களா? இப்பொழுது நாம் பாடலில் காணலாம். கவடுற்ற சித்த சத்சமய பிரமத்த நற்கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாக கவடுற்ற சித்த சத்சமய பிரமத்த நற்கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாக கருதி பெயர் குறித்து உருவர்க்கமிட்டிடர் கருவே புக பகுத்து உழல்வானேன் கருதி பெயர் குறித்து உருவர்க்கமிட்டிடர் கருவே புக பகுத்து உழல்வானேன் சவடி கிளச்சினைக்கு இருக்கை சரிக்கு மிக்க சர பழிக்கென பொருள் தேடி சவடி கிளச்சினைக்கு இருக்கை சரிக்கு மிக்க சர பழிக்கென பொருள் தேடி சகல தூற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்கும் நிர்சரண பிரசித்தி சத்துணராரோ குவடெட்டு மட்டு நெட்டுவரி கணத்தினை குமுற கலக்கி விக்ரமசூரன். கவடுற்ற சித்தர். சித்தர் என்றால் இந்த சித்துவேலை செய்வார்களே அவர்கள். ஆனால் இந்த இடத்தில் அந்த பொருள் இல்லை. சித்தர் என்றால் சித்தம் எண்ணுபவர்கள். எப்படி எண்ணுபவர்கள்? கவடு என்றால் கிளையும் கூறலாம், வஞ்சகம் என்றும் கூறலாம். அதனால் வஞ்சகம் எண்ணம் கொண்டுள்ள சிந்தனையாளர்கள். எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் சிந்தனை செய்வார்கள், யாரை கவிழ்க்க வேண்டும், எந்தெந்த வஞ்சனையை புரிய வேண்டும் என்று. அந்த வஞ்சனையார்கள் கவடு உற்ற சித்தர். அந்த சித்தத்தையே எப்பொழுதும் வைத்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? சற்சமய பிரமத்தர். 6 ஷண் மதங்கள் இருக்கின்றன என்று தெரியும். அந்த ஷண் மதங்களிலும் புகுந்து என்ன செய்வார்கள்? அவர்கள் போரிடுவார்களாம். அதாவது வாதம் செய்யும் வெறி பிடித்தவர்கள். வெறி பிடித்தவர்கள் நாம் தொலைக்காட்சியில் பார்க்கிறோம். சிலர் முருகனை கண்டால் பிடிக்காது, சிலருக்கு பிள்ளையாரை கண்டால் பிடிக்காது, சிலருக்கு அம்பாளை கண்டால் பிடிக்காது. அப்படி சட்சமயம் இருக்கிறதே, அந்த சட்சமயத்திலும் புகுந்து அவர்கள் என்ன செய்வார்கள்? வெறி பிடித்தவர்கள் போல் வாதம் செய்வார்களாம். எங்கள் சமயம்தான் பெரிது என்று. அதே போல் வாதம் செய்பவர்கள் அவர்களுக்கு எப்படி இருக்கும் எண்ணங்கள் எல்லாம் கவடுற்ற சித்தர்.
கவடு என்றால் தீய எண்ணங்கள் இருக்கும் அந்த சிந்தனையாளர்கள். நற்கடவுள் பிரதிஷ்டை, இவர்கள் என்ன செய்வார்கள்? சிறந்த கடவுளர்களின் அது தெய்வங்களின் பிரதிஷ்டை செய்வார்களாம். எப்படி பிரதிஷ்டை செய்வார்கள் என்ற பெயரில், அந்த பிரதிஷ்டை என்ற பெயரில் என்ன செய்வார்கள்? பற்பலவாக கருதி அவர்கள் என்ன செய்வார்கள்? பிரதிஷ்டை செய்ய வேண்டும், கடவுள் என்று கூறுகிறார்களே, பிரதிஷ்டை செய்ய வேண்டும், பலவாறாக யோசித்து பற்பலவாக கருதி என்று கூறுகிறார். அப்படி என்றால் என்ன? பற்பலவாக எப்படி செய்ய வேண்டும் என்று அவர்கள் எண்ணங்களில் தோன்றுமாம். முன்னாலேயே நாம் கூறினோம், எண்ணம் கொண்டுள்ள சித்தர்கள் என்று கூறினோம் அல்லவா? அப்படி பற்பலவாக கருதி பற்பல வகைகளில் யோசித்து அதற்கு பெயர் குறித்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர்களை சூட்டுவார்கள். பெயர் குறித்து அந்த கடவுளுக்கு பெயர்களை குறிப்பிட்டு உருவர்க்கம் இட்டு, உருவ அமைப்புகள் சிலையாகவும் எந்திரங்களாகவும் போன்றவைகளெல்லாம் அவர்கள் வடித்து அதை ஏற்படுத்தி இடர்கருவில் புகுத்து உழல்வானேன். துன்பம் கொடும் கரு இருக்கிறதே, கரு என்றால் கருவில் 10 மாதம் இருக்க வேண்டும். யாருக்கும் தெரியாது. அந்த குழந்தை வெளியில் வந்தவுடன் அது கூறாது நான் எவ்வளவு துன்பப்பட்டேன் என்று. அதனால் துன்பம் கொடுக்கும் கருவிலே புகுவதற்கு காரணமானவைகள் இவைகள் மேற்சொன்னவைகள். அந்த பிரிவினை மனப்பான்மை அவர்களுக்கு வந்து விடுகிறது. உன்னுடையது இது, என்னுடையது இது என்று அவர்கள் ஏதேதோ நாமங்களையும் சூட்டி உருவங்களையும் கொடுத்து இதைத்தான் தழுவ வேண்டும், இதைத்தான் தொழ வேண்டும் என்று அவர்கள் போரிடுகிறார்கள், வாதம் செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன ஆகின்றது? கருவில் புகுகிறார்கள். அதாவது பிறவி இதோடு போதும் என்று இல்லாமல் கருவில் துன்பம் கொடுக்கும் அந்த கருவில் புகுந்து பிரிவினை மனப்பான்மையுடன் இருக்கிறார்கள். அந்த தன்மையுடன் ஏன் அலைந்து திரிகிறார்கள் என்று கூறுகிறார். சவடிக்கு இலச்சினைக்கு, அதாவது பொன் சரட்டில் கோத்த தங்க சங்கிலி இருக்கிறதே, அந்த பொன் சரடில் கோத்த அந்த சங்கிலிக்கும் இலச்சினை என்றால் என்ன? முத்திரை. அந்த முத்திரை மோதிரமும் இரு கை சரிக்கும். அப்படி சரிந்து விழுகிறது அல்லவா? சரிக்கும் என்றால் வளையல்கள் பெண்கள் போட்டுக்கொள்வது இதெல்லாம். இரண்டு கைகளுக்கும் சரிக்கும் என்றால் வளை அப்படி நழுவி விழுமாறு அத்தனை வளைகளையும் அணிந்து கொண்டிருக்கும் வளையல்களுக்கும் மிக்க சரப்பணிக்கு என பொருள் தேடி. மிக்க சரப்பளிக்கு என்றால் கழுத்தில் இடும் அட்டிகை. அது பொன்னாலும் இருக்கலாம், ரத்னங்களாலும் இருக்கலாம், வைரங்களாலும் இருக்கலாம். அட்டிகை என்றால் அடர்த்தியாக இருப்பது, ஒத்தை வடம் அல்ல. அடர்த்தியாக இருப்பதற்கு எவ்வளவு செலவழிக்க வேண்டும்? நாம் செல்வத்தை கொடுத்து அதை வாங்க வேண்டும். பணம் நம் கையில் இருந்தால்தானே முடியும். சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்கும் நின். அப்படிப்பட்ட அனைத்து மக்கள்களிலும் நீ ஒன்றுபட்டு இருக்கிறாய். முருகனை பற்றி கூறுகிறார், கடவுளை பற்றி கூறுகிறார். அப்படி யார் வாதம் புரிந்தாலும் சரி, அல்லது பெண்கள் பால் இவ்வளவு செல்வங்களை தேடி பொருள் தேடி அலையும் அந்த மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நீ கலந்திருக்கிறாய். அப்படியும் இருக்கிறாய், ஆனால் எவரிடமும் ஒட்டாமலும் தனித்தன்மை வாய்ந்து நீ இருக்கிறாய் என்று கூறுகிறார். அதாவது சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்கும் நின். அயல்பட்டு என்றால் என்ன? அதே சமயத்தில் எதிலும் பட்டும் படாமல் கலக்காமல் வேறுபட்டு நிற்கும் உன்னுடைய சரண பிரசித்தி சற்று உணராரோ. உன்னுடைய திருவடிகளின் பெருமையை சற்றும் உணராமல் இப்படி வாதம் செய்கிறார்களே என்று இவர் வருந்துகிறார். இப்படி இந்த சமயத்திலையும் புகுந்து இவர்கள் தன்னுடையது தான் சரி என்று வாதம் செய்கிறார்களே, அப்படி சண்டை போடுகிறார்களே, கத்துகிறார்களே, இதனால் என்ன பிரயோஜனம் என்று கூறுகிறார். சரண பிரசித்தி சற்று உணராரோ. உன்னுடைய சரணம் இருக்கிறதே, அது எப்படிப்பட்ட சரணம்? பெருமை வாய்ந்த திருவடிகள் அல்லவா? அதனை உணராமல் இப்படி வீண் வம்பில் அலைகிறார்களே என்று வருந்துகிறார். குவடு எட்டும் அட்டு. குவடு எட்டும் அட்டு என்று. குவடு என்றால் மலை. எந்த மலை? கிரௌஞ்ச மலையும் அதை சார்ந்த 7 மலைகளையும் அட்டு என்றால் போரிட்டு அதை அழித்து நெட்டு உவரே கணத்தினை. நெட்டு என்றால் இந்த கடலையை நாம் அளக்கவே முடியாது, அவ்வளவு பெரிய இந்த உலகமே கடலால் சூழ்ந்திருக்கிறது என்பது யாவரும் அறிந்ததே தான். அப்படி நெட்டு என்றால் என்ன? நெடிய நீண்ட அந்த கடலினை உவரி கணத்தினை என்று கூறுகிறார். உவரி என்றால் என்ன?
உவர் என்றால் என்ன? உப்பு. உப்பு கரிக்கும் என்று கூறுகிறோம், உவர்க்கும் என்று கூறுகிறோம் அல்லவா? அதனால் உவர் என்றால் அந்த கடலினை கூறுகிறது. அந்த நீண்ட கடலினை சுருக்கி விட்டாராம். கணத்தினை கூட்டங்கள் ஒரு கடலாய் இருக்கிறது. எவ்வளவு கடல் இருக்கிறது, வெளிநாட்டிலும் சூழ்ந்திருக்கிறது, கடலால் சூழப்பட்டிருக்கிறது அந்த உலகமே. அதனால் அந்த கடல் கூட்டத்தை குமுற கலக்கி கோ கோ என்று அழுதுதாம். அது ஓங்காரம் செய்ததாம். அது ஒரு அலை வீசி அது கொதித்து எழுந்து அது என்னை காப்பாற்று காப்பாற்று என்று கத்துவது போல இருந்ததாம். அப்படி இருந்த அந்த கடலை கலக்கி ஆரவாரம் செய்யும்படியாக கலக்கி விக்கிரமசூரன் குடலை புயத்திலிட்டு. ஏன் அப்படி செய்தது என்றால், இவர் அந்த முருகன் வேலை விடும்போது அவ்வளவு சூடாக இருந்ததாம். சூடாக இருந்ததுனால் அந்த கடல் எல்லாம் பொங்கி எழுந்து அது அந்த ஓசை மிகுந்ததுனால் அது ஆரவாரம் செய்யும்படி செய்வது போல நமக்கு தெரிந்தது. அதனால் விக்கிரமசூரன் என்றால் வீரம். அவனுக்கு வீரம் சிறிதாக இருந்ததா? அப்படி இல்லை. அவன் வீரம் மிகுந்தவன், தவம் புரிந்தவன். அவனுடைய கெட்ட எண்ணத்தினால்தான் அவன் குலைந்தானே தவிர அவனுக்கு எல்லா குணங்களும் இருந்தன. அதனால் இவன் பராக்கிரம வீரன், விக்கிரம சூரன். அவன் குடலை புயத்திலிட்டு அவனை குத்தி, அந்த வேலால் குத்தி அந்த குடலை எடுத்து என்ன செய்தான்? புயத்தில் இட்டான். புயம் என்றால் என்ன? தோள். தன் தோளில் மாலையாக அதை சுமந்து கொண்டு, பார் நான் வெற்றி கண்டுவிட்டேன் என்று யாவரும் அதை பெருமையாக பேச வேண்டும் என்று சூரனுடைய குடலை பிடுங்கி அதை மாலையாக இட்டு தரித்து கொண்டு உடலை தரித்து உறுத்து, அவனது உடலை பிளந்து கோபித்து, உறுத்து என்றால் என்ன? கோபித்தான். இப்படியா நீ செய்தாய் என்று கோபித்து உதிரத்தினில் குளித்து எழும்பேலா. உன் உதிரம் எப்படி இருக்கும்? சிறு விரலில் ஏதாவது கத்தியோ அதாவது ஏதாவது பட்டாலோ, உலோகம் பட்டாலோ உடனே குருதி வந்து விடுகிறது சிறிதாக. ஆனால் ஒருவன் இறந்து பட்டால் அதை எப்படி நாம் குத்தி அவன் இறந்து பட்டால் என்ன ஆகும்? சாதாரணமாக இறந்து பட்டால் அல்ல, ஒரு ஆயுதத்தினால் குத்தி இறந்து பட்டால் அது முழுக்க குருதி தோன்றும். அந்த குருதியில் இவன் குளித்தானாம். உடலை பிழிந்து கோபித்து உதிரத்தினில் குளித்து எழும்பேலா. குளித்து எழுந்த வேலாயுதத்தை உடையவனே. அவனா குளித்தான்? இல்லை, அந்த வேலாயுதம் அதில் குளித்து என்றால் என்ன? அப்படி அந்த உதிரம் வருமாறு அந்த சூரனை பிளந்தது. சுவடுற்ற அற்புத கவலை புனத்தினில். வள்ளியம்மை அந்த திணைப்புனம் இருக்கிறது. திணைப்புனத்தில் இங்கும் அங்கும் ஓடி பரனிலிருந்து கீழே குதித்து இங்கும் அங்கும் ஓடினாள் அல்லவா? அப்பொழுது அவளுடைய பாத சுவடுகள் அந்த திணைப்புனத்தில் பதிந்திருக்கின்றன. அந்த சுவடுற்ற அற்புத கவலை புனத்தினில் என்று கூறுகிறார். கவலை என்னும் நீர்வாக்கும் அந்த பொருள் அற்புதமாக இருக்கிறதாம். அது கவலை என்றால் அந்த நீரை ஏற்றுவதற்காக, நீரை இறைப்பதற்காக கவலை என்பதை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அப்படி கவலை நிறைந்த அந்த திணைப்புனத்தில் துவலை சிமிழ்த்து நிற்பவள் நான. உதிரிப்பூக்களை எல்லாம், அங்கு நிறைய உதிரிப்பூக்கள் இருக்கும், அதையெல்லாம் பறித்து கொண்டு அவள் மாலையாக தொடுத்து தலையிலும் காலிலும் தோளிலும் தன்னுடைய மார்பிலும் கையிலும் எல்லா இடத்திலும் அந்த பூமாலையை அவள் அணிந்து கொள்வாளாம். அப்படி அவளுக்கு பூ என்றால் அவ்வளவு பிடிக்கும் என்பதை காண்பித்திருக்கிறார். துவலை சிமிழ்த்து நிற்பவள் நாண. அதாவது அப்படி மாலையாக கட்டி அணிந்து கொண்டிருப்பவள் நாணும்படி வெட்கும்படியாக தொழுதெத்து முத்த, அவளை தொழுது புகழ் செய்த முத்தனே. அவளை அதாவது அவ்வளவு காதலிக்கிறான். அவளை நல்ல நைச்சிய வார்த்தைகளை எல்லாம் பேசி அவளை தொழுது புகழ்ந்து அப்படி இருக்கும். தொழுது புகழ் செய்த முத்தனே. பொற்புரிசை செருத்தனி. புரிசை என்றால் மதில்கள், பொன் என்றால் அழகிய மதில்கள் சூழ்ந்த அந்த திருத்தணியில் வாழும் எழுந்தருளியிருக்கும் சுருதி தமிழ் கவி பெருமாளை. வேதமாகிய தேவார தமிழ் கவிதைகளை தந்த திருஞான சம்பந்த பெருமாளே என்று கூறுகிறார். சைவ சித்தாந்தம் என்னும் தமிழர் நெறியில் கடவுள் ஒன்றே என்பதை மிகவும் தெளிவாக கூறும், ஆணித்தரமாகவும் வலியுறுத்தும்.
14 மெய்கண்ட நூல்களில் ஒன்றான இந்த உண்மை நெறி விளக்கம் என்னும் நூல் கடவுள் ஒன்றே என்று கூறுகிறது. இப்பொழுது பல கடவுளுக்கு பெயர் கொடுத்து உருவம் கொடுத்து எல்லாம் கூறுகிறார்களே, அந்த சண்மதத்தை வெறுத்தவர்கள், அதாவது சண்மதத்திலும் புகுந்து வாதாடியவர்கள், அதற்காகத்தான் இவர் தெரிவிக்கிறார். கடவுள் ஒன்றே என்று கூறுகின்றது, இறைவன் ஒருவனே என்று தெரிகிறது. பெருமானின் திருவருளால் பால் சோறு ஊட்டப்பெற்ற அந்த திருஞான சம்பந்தர் கூட என்ன கூறுகிறார் தெரியுமா? ஈராய முதல் ஒன்றாய் என்றும் ஓருருவாயினே என்றும் பரம்பொருள் ஒன்றே என்பதையும் தெரிவிக்கிறார். திருநாவுக்கரசரும் உலகுக்கு ஒருவனே என்கிறார். அவரே மற்றொரு திருமுறையில் என்ன கூறுகிறார் என்றால், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று கடவுள் ஒருவன் தான் என்பதனை கூறுகிறார். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று பரம்பொருள் திருமூலர் ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வம் என்று கூறுகிறார். அதோடு மட்டுமில்லாமல் அதனை மறுத்து பல தெய்வம் உண்டு என்பவர்களுக்கு சென்று சேருவதற்கு யாதும் ஒரு கதி இல்லை என்பதனை ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நுஞ்சி தத்து என்று கூறுகிறார். வீடு கட்டும்போது என்ன செய்கிறோம்? அந்த வீட்டை கட்டுவதற்காக சாரம் எல்லாம் அமைக்கிறோம். சாரம் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை உதவுவதற்காக சாரம் கட்டுவார்கள். பிறகு வீடு முழுதும் முடிந்த பிறகு அந்த சாரம் எல்லாம் பயனற்றவைகளாக ஆகிவிடுகிறது. அதனால் அதை தூக்கி எறிந்து விடுவார்கள். அதே போல யாரும் அதை தேடிக்கொண்டிருக்க மாட்டார்கள். அதே போல ஆரம்ப காலத்தில் இந்த உருவமும் உருவ வழிபாடுகளும் அவசியமாகிறது, அந்த உருவ ஆராதனையும் அவசியமாகிறது. ஆனால் பிறகு அதை கொண்டு கடவுளை உணர்ந்து கொண்ட பின் என்ன ஆகிறது? கடவுள் நெருங்க நெருங்க உருவம் எல்லாம் தேவையாக இருப்பதில்லை. வேறு உருவ வழிபாடுகளும் தேவையற்றதாக ஆகிவிடுகிறது. ஒரு குயவன் வேலை செய்யும் பொழுது என்னென்ன செய்கிறான்? பல பாண்டங்கள் செய்கிறான். சட்டி, பானை, குடம் என்று வெவ்வேறு உருவங்கள் செய்கிறான். அந்த வெவ்வேறு உருவங்கள் செய்தினாலும் அவன் ஒரு களிமண்ணால் தான் செய்கிறான் அல்லவா? அந்த ஒரு களிமண் அதுதான் மூலம். அப்படி என்றால் என்ன? இறைவன் ஒன்றுதான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவன் வெவ்வேறு திருநாமங்கள் மூலமாக ஆராதிக்கப்படுகிறான், அவ்வளவுதான். ஒரு தேனி என்றால் வண்டு, அது என்ன செய்யும்? தேனை குடிப்பதற்காக ஒரு வண்டை நாடும் பொழுது அது இதழ்கள் இருக்கும் அல்லவா? இதழ்களை சுற்றி 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 வரும். அப்படி வரும் பொழுது ரீங்காரம் செய்யும், அதாவது ஆரவாரம் செய்யும். ஆனால் அந்த மலருக்குள் சென்று அது தேனி குடிக்கும் பொழுது என்ன ஆகும்? மௌனமாக இருக்கும். பூவுக்குள் நுழைந்து விட்டால் சத்தமே இல்லாமல் தேனை குடிக்கும். அப்படித்தான் சித்தாந்தங்கள் பற்றியும் இறைவனை பற்றியும் மதத்தை பற்றியும் ஒருவன் சண்டையிடும் வரை அவன் பக்தியை உணர மாட்டான். ஆனால் பக்தியின் ருசியை கண்டுவிட்டாலோ அமைதியாகி சண்டை, வாதம் போன்றவைகளை எல்லாம் விட்டு விடுவான். இந்த சூரியன் இருக்கிறானே, தினமும் நாம் சூரியன் கதிர்களை பார்க்கிறோம். சூரிய கதிர்கள் என்ன ஆகும்? எங்கும் சமமாக விழுகிறது. விழுந்தால் கூட என்ன ஆகும்? தண்ணீரிலும் அந்த கண்ணாடியிலும் அந்த மெருகிட்ட அந்த பாத்திரங்கள், உலோக பாத்திரங்கள் இருக்கிறதே, அது என்ன ஆகும்? நன்றாகவே வெளிச்சமிட்டு நன்றாகவே பிரதிபலிக்கிறது. அதே போல தெய்வீக ஒளியானது எல்லோரிடத்திலும் சமமாகவே பாரபட்சம் இல்லாமல் எல்லோரிடத்திலும் வருகிறது. ஆனால் தூய மனம் கொண்ட அந்த சாதுக்களின் இருக்கிறதே, அந்த இதயம் மட்டும் அந்த ஒளியை நன்றாகவே பிரதிபலிக்க செய்கின்றன. இவ்வாறு இப்பாடலின் பிற்பகுதியில் சூரபத்மனை முருகன் எவ்வாறு ஆட்கொண்டான் என்று, சண்டையிட்டு ஆட்கொண்டான் என்று இவர் கூறுகிறார். முருகனை தேவார தந்த திருஞான சம்பந்தர் என்றும் போற்றி இந்த பாடலை முடிக்கிறார். கவடூற்ற சித்த ஷட்சமய பிரமத்த நற்கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாக. கவடூற்ற சித்த ஷட்சமய பிரமத்த நற்கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாக. கருதி பெயர் குறித்து உருவார்கமீட்டிடர் கருவேர் புக பகுத்து ஊழல்வானேன். கருதி பெயர் குறித்து உருவார்கமீட்டிடர் கருவேர் புக
சவடி கிளச்சினைக்கு இருக்கை சரிக்கு மிக்க சர பழிக்கென பொருள் தேடி சவடி கிளச்சினைக்கு இருக்கை சரிக்கு மிக்க சர பழிக்கென பொருள் தேடி சகல தூற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்கும் நிர்சரண பிரசித்தி சத்துணராரோ குவடெட்டு மட்டு நெட்டுவரி கணத்தினை கோமுற கலக்கி விக்ரமசூரன் உடலை புயத்திலிட்டு உடலை தரி துருக்கி உதிரத்தினில் குளித்து எழும்பேலாம் சுவடூற்றற்புத கவலை புணத்தினில் துவலை சிமிழ்த்து நிற்பவள் நாண தொழுதே துமுத்து பொற்புரிசை செரு தனி சுருதி தமிழ் கவி பெருமாளே சவடி கிளச்சினைக்கு இருக்கை சரிக்கு மிக்க சர பழிக்கென பொருள் தேடி சகல தூற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்கும் நிர்சரண பிரசித்தி சத்துணராரோ செருத்தணி பெருமாளே. அழகான கவடுற்ற சித்தர் என்று தொடங்கி தொழுதெத்து முத்த பொற்பொரிசை செருத்தணி சுரு தமிழ்கவி பெருமாளே என்று சுந்தர இவர் எப்படி திருஞான சம்பந்தராக அவதரித்தார் என்பதையும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். இவ்வாறு ஒவ்வொரு திருப்புகழாக நாம் அதில் ஊன்றி படித்தால் எவ்வளவோ கருத்துக்களையும் எவ்வளவோ விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம். தினமும் நாம் திருப்புகழை பாடுவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.